உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள், ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு நேர்காணல். சமகால அரசியல். வணக்கம் நேர்களே. இன்றைய சமகால அரசியலில் முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பின் உலக நாடுகளுக்கு எதிரான அவருடைய கோட்பாடுகள் அமைவாக அவர் பல திட்டங்களில் கைச்சாத்திட்டிருக்கிறார். இது எவ்வாறு அமைய போகிறது, இதன் பாதகமான தாக்கங்கள் எந்தெந்த நாட்டுக்கு அமையும் என்பதை பற்றி ஆராய நம்மோடு அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். நீங்கள் கூறுங்கள் முதலில் இவருடைய ஒரு கோட்பாடுகள் ஒரு என்ன எவ்வாறு அமைய போகின்றது, அதாவது தற்சார்பு தனக்கு சாதகமான சில திட்டங்களை வைப்பதாக தெரிகிறது. ஆனால் இவருடைய இந்த அதிபராக ஆட்சிப்பூடத்தில் அமர்ந்த பின் பல நாடுகளுக்கு எதிரான அவருடைய திட்டங்கள் கைச்சாத்திட்டமை எவ்வாறு அமைய போகின்றன? அமெரிக்காவினுடைய அதிபருக்கு மற்ற நாட்டு அதிகாரிகளுக்கு, அந்த குடியரசுத் தலைவர்களுக்கு இல்லாத அதிகாரம் இருக்கின்றது, சட்டவாக்கல் அதிகாரம். அதை சொல்லுவார்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ன்னு சொல்லி, நிறைவேற்று ஆணை. அப்ப அவர் நிறைவேற்றுகின்ற அந்த ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு சட்டமாக அமெரிக்காவில் கருதப்படும். அப்ப அது அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது அவர் பல ஆணைகளை பிறப்பித்துக் கொண்ட பொழுதுடன் ஏற்கனவே பிறப்பித்த பல ஆணைகளை ரத்து செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆணைகளின் அடிப்படையில் தான் வெளிநாடுகளிலிருந்து அங்கு வந்து பணிபுரியவர்களை வெளியேற்றுவது, மற்ற வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி மீதான இறக்குமதி வரிகளை அதிகரிப்பது, பொருளாதார தடைகளை கொண்டு வருவது போன்றவற்றை செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப அவருடைய இந்த திட்டத்தினுடைய அடிப்படை காரணம் அவருடைய கொள்கையை சொல்கின்றார் MAGA என்று. MAGA என்றால் மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின். அப்ப ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, முன்னால மென்னுவதில் பார்க்க கூடாத வாய்க்குள்ள வைக்காது என்று சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில இவர் வந்து அதிக அளவு எதிரிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவுடைய பலமே அதனுடைய நட்பு நாடுகள் தான். இப்ப அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போட்டி நாடுகள் எடுத்தீர்கள் சொன்னால் ரஷ்யா, மற்றது சீனா. அவர்களுடைய நட்பு நாடுகளுடன் பார்க்கும் போது அமெரிக்காவுடைய நட்பு வட்டம் மிகவும் பெரிது. அவர் ஆங்கில குடும்ப நாடுகள், கனடா பக்கத்துல, மற்றது பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இவ்வளவு ஆங்கில குடும்ப நாடுகள். அடுத்தது ஐரோப்பிய நாடுகளுக்கும் இவர்களுக்கும் இடையில கலாச்சார தொடர்புகள், மத தொடர்புகள் எல்லாம் இவர்களுக்கு இடையிலும், மற்றது அந்த அவர்களுடைய இனம், வெள்ளைத்தோல், அந்த அடிப்படையில் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கின்றது. அந்த ஒரு ஒற்றுமையால் இவ்வளவு அமெரிக்கா ஒரு உலகத்தினுடைய முதன்மை நாடாக இருக்கின்றது. இந்த நட்புகளை இவர் முறிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதாவது கனடா தங்களுடைய நாட்டினுடைய 51வது மாநிலமாக இணைய வேண்டும், பனாமா கால்வாயை நான் மீளவும் அபகரிப்பேன், மெக்சிகோவை ஆக்கிரமிப்பேன், ஐஸ்லாந்தை விலை கொடுத்து வாங்குவேன், இப்படிப்பட்ட எல்லாம் வந்து இந்த நட்பு நாடுகளுடன் ஒரு மோசமான முருகல் நிலையை தோற்றுவிக்கின்றது. பிரித்தானியா தான் ஒரு நெருங்கிய நட்பு நாடாக அமெரிக்காவுக்கு இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் பிரித்தானியா தற்போதைய ஆட்சியாளர்களுக்கும் ட்ரம்பினுடைய ஆட்சியில் உள்ள எலன் மஸ்க் என்ற இந்த பெருஞ்செல்வம் இருக்கும் இடையிலே ஏற்கனவே முருகல் தொடங்கிவிட்டது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில மற்றது அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவும் தேவை என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல அதை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை இந்தோ பசிபிக் என்ற பெயருக்கு மாற்றியதை இந்தியாவை முனைத்து கொண்டு அதுல தாங்கள் செயல்பட வேண்டும் என்று. அதற்கான காரணம் இந்தியா வந்து ஒரு வல்லரசு இல்லாவிட்டாலும், ஒரு பிராந்திய அரசு இல்லாவிட்டாலும் அது ஒரு வலிமைமிக்க படைத்துறையை கொண்ட ஒரு நாடு. அப்ப அந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல இந்தியாவை சொல்வார்கள் ஒரு பேலன்சிங் பவர் உண்டு. அது யாரோடு சேர்ந்து இருக்கின்றதோ அந்த நாடு தான் வலிமையாக இருக்கும். இப்ப அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில அந்த
பசிபிக் பிராந்தியத்திலோ இந்து 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 கடலில் ஒரு முருகல் வரும்போது இந்தியா யார் பக்கம் நிற்கின்றதோ அவர் தான் வெல்லுவார். அந்த அடிப்படையில இந்தியாவும் அவர்களுக்கு தேவை. மற்றது இந்தியாவும் ஒரு வளர்ந்து வருகின்ற வளர்முக நாடு, நல்ல சந்தை வாய்ப்புள்ள நாடு. அது ஒரு பக்கம். மற்றது இந்தியாவுடன் இணைந்து சீனாவுக்கு எதிராக செயல்பட வேண்டும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தாய்வான் தொடர்பாக போர் வந்தால் இந்தியாவால் பெரும் பாதிப்பை அங்கு செய்ய முடியும். இந்தியா தான் சீன எல்லைக்கு படைகளை நகர்த்தினாலே போதும், சீனாவுடைய படை வலிமை ஐதாக்கப்படும். அப்ப இவர் இந்தியாவையும் பகைக்க பார்க்கின்றார், மற்ற நட்பு நாடுகளையும் பகைக்க பார்க்கின்றார், சீனாவுடனும் பகைக்க பார்க்கின்றார். ஆனால் கடைசியில இவர் செய்வது எல்லாமே சரியான. இவர் கடைசியில அந்த யூ-டர்ன் மாதிரி 180 பாகை கூட திரும்பித்தான் இன்னும் ஒரு 2 ஆண்டுகள்ல எல்லாமே தலைகளாக, அவற்றை கொள்கை முழுக்க தலைகளாகத்தான் போகும். ஏன்னு சொன்னா இந்த வரிகளை விதிப்பதால் அமெரிக்க மக்களுக்கு தான் பெரிய பெரிய சுமை வரும். இப்ப சீனாவில இருந்து $100 ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு வருகின்றது. அதற்கான வரி 60 விழுக்காட்டை போட்டால் அதை அமெரிக்க மக்கள் தான் அந்த வரியை பே பண்ண வேண்டும், அந்த வரியை செலுத்த வேண்டும். சீன மக்களுக்கு அதால இந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஆனால் சீன பொருட்கள் அமெரிக்காவிலேயே அதிக விலையில் விற்கப்படுவதால் அந்த விற்பனை குறையும். அந்த பாதகம் தான் சீனாவுக்கு நடக்கும். வேற அதைத்தான் செய்ய முயல்கின்றார். இப்போ உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இந்த வரியை விதிப்பதாக சொல்லுகின்றார். ஆனால் அவரது உள்நோக்கம், அவர் ஒரு தீவிர வலதுசாரி என்றபடியால் செல்வந்தர்கள் மீதான வரியை குறைக்க வேண்டும். செல்வந்தர் மீதான வரியை குறைப்பது என்று சொன்னால் நேர்முக வரிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த VAT என்று சொல்வார்கள், மொத்த விற்பனை வரி, மற்றபடி இந்த இறக்குமதி வரி, அந்த வரிகள் மூலம் அமெரிக்காவுடைய அரசுடைய வருமானத்தை அதிகரித்தால் அமெரிக்க செல்வந்தர்கள் மீதான வரியை அவர் குறைக்கலாம். அவரே ஒரு பெரும் செல்வந்தர். அப்ப அந்த அடிப்படையில் தான் அதைத்தான் அவர் தந்திரமாக மேற்கொள்கின்றாரே ஒழிய அவருக்கு தெரியும் வரி விதிப்பு, இறக்குமதி மீதான வரி விதிப்பு பொருளாதார தடையெல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு இறுதியில பாதகமாகத்தான் முடியும் என்று ட்ரம்புக்கு தெரியும். ஆனால் இதே சமயத்தில் அவர் அமெரிக்கா ஆட்சிக்கு வந்த உடனேயே கனடாவுடன் மோத வலுக்கு விட்டார். அண்டைய நாடான கனடாவோடு உங்களுக்கு 25% முதல் 50% வரி விதிப்போம் என்றிருந்தார். ஆனால் இப்பொழுது 25% முதல் கட்டமாக விதிக்கிறேன், அடுத்த தேவைப்படி அடுத்த 25% விதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அதனால் இப்பொழுது கனடிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, உங்களோடு இனி நாங்கள் நட்பு நாடாக இருக்க மாட்டோம், உங்களுக்குரிய அனைத்து தேவைகளும் சர்வீஸ் ஓரியன்டாகவும் இருக்கலாம், இல்லது மூலப்பொருளாகவும் இருக்கலாம், எண்ணெய் கூட எங்களிடம், அதாவது கெனடிய அரசாங்கத்திடம் இருந்துதான் அவர்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. இதுகளை முற்றுமுழுதாக நிறுத்தப்படும். ஆனால் அமெரிக்கா எந்த விதத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது கனடாவுக்கு பாதகமா அமெரிக்காவுக்கு பாதகமா அமையும்? அநேகமாக இந்த பொருளாதார தடை விதிப்பது, அந்த வர்த்தக போர் தொடுப்பதெல்லாம் அந்த அடிச்சவனும் அடிபட்டம் வாங்கிலும் பார்க்க அடிச்சவனுக்கு தான் கூட காயம் வரும். அது கடந்த காலத்துல பல கட்டங்கள் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மக்கள் அதிக விலை கொடுக்க வேண்டி வரும். அப்ப அமெரிக்க மக்களுக்கு தான் கூட பாதிப்பு ஏற்படும், அமெரிக்க பொருளாதாரத்துக்கு தான் கூட பாதிப்பு ஏற்படும். கனடா இதற்கு மாற்றீடாக கனடா ஒரு ஒரு கார்ட் பிளே பண்ணுது. என்ன சொன்னா, தாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவோம் உண்டு. அப்படி ஒரு இணைவு வரும்போது ஐரோப்பிய ஒன்றியம் வலிமை பெறும், பொருளாதார ரீதியில் ஐரோப்பிய ஒன்றியம் வலிமை பெறும், ஒரு பெரிய சந்தை உண்டு அவர்களுக்கு கிடைக்கும். அதன்படி பார்க்கும்போது இறுதியில் இழப்பு அமெரிக்காவுக்காக தான் இருக்கும். இவர் மறைமுகமாக என்னத்தை சொல்ல வருகிறார்? அதாவது இப்ப இந்தியா ரஷ்யா கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட நாணயம் நீங்கள் எந்த விதத்திலும் அமெரிக்க நாணயத்தோடு தான் வர்த்தகம் செய்ய தேவையில்லை, நீங்கள் சொந்த நாணயத்தோடைய வர்த்தகம் செய்யலாம் என்று கருத்து வருகிறது. அதுக்கு ஈடாக சைனாவும் தனது வர்த்தகத்தை அரசாங்கம் தன்னுடைய நாணயத்தில் வெளியிடுது. அதனால் அமெரிக்காவுக்கு வரப்போன வர்த்தகத்துக்கு அமெரிக்கா டாலரை பயன்படுத்தும் பொழுது அவருக்கு ஒரு சில பங்குகள் லாபமாக கிடைக்கின்றன அல்லவா? அது இல்லாமல் போகும் தருணத்தில் இவர்கள் செய்ய இப்படியான ஏற்பாட்டை அவர் முன்னெடுக்கிறாரா? அந்த உலக ஆதிக்கத்துல
உலக வர்த்தகத்தில் டொலர் நாணயத்துடைய ஆதிக்கம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அது வந்து மற்ற முன்னணி நாடுகளுக்கு பாதகமாக இருக்கின்றது. இப்ப அமெரிக்கா தன்னுடைய டொலருடைய பெறுமதியை தன்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில கூட்டி குறைக்கும். அப்ப அது வந்து இந்த சீனா மற்ற நாடுகளுக்கு எல்லாம் பாதிப்பாக இருக்கும். இப்ப அமெரிக்கா வந்து டொலருடைய பெறுமதியை அதிகரித்தால் எரிபொருள் வாங்குகின்ற நாடுகளுக்கு அதிக விலை கொடுத்து எரிபொருள் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லா எரிபொருள் நாடுகளும் அநேகமான எரிபொருள் நாடுகள் டொலரெல்லாம் தங்களுடைய விலையை நிர்ணயிக்கின்றன. அப்ப அதிக அளவு விலையை இவர்கள் கொடுக்க வேண்டி வரும். அப்ப அந்த அடிப்படையில் அந்த பாதிப்புக்கு தங்களுக்கு ஏற்படாமல் இருக்கு. அமெரிக்காவுடைய டொலருடைய பெறுமதியை அமெரிக்காவுடைய நடுவன் வங்கி தங்களுக்கு ஏற்ற வகையில் கூட்டி குறைக்கும் போது இந்த நாடுகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து தங்களை விடுவிக்கத்தான் டொலருக்கு மாற்றீடான ஒரு நாணயத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள், அதில் இப்போது பல நாடுகள் இணைந்திருக்கின்றன. தொடக்கத்தில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் தான் இருந்தது. தற்போது இந்தோனேசியா இணைந்திருக்கின்றது. இப்படி மேலும் பல நாடுகள் இணைந்து கொண்டே இருக்கின்ற. சவுதி அரேபியா இணையலாம், பாகிஸ்தான் இணையலாம், ஈரான் இணைந்து விட்டது. அப்ப இது ஒரு உலக பொருளாதாரத்துல பெரும் பங்கை வகிக்கின்ற நாடுகள் எல்லாம் ஒன்று திரளும் போது அவர்கள் தங்களுக்குடையே உள்ள நாணய பரிமாற்றத்தை தங்களுடைய நாணயத்தில் செய்கின்றதால் அது வந்து டொலருக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். உண்மை சொல்ல போனால் சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவுடைய அடிமடியில கை வைக்கிற நடவடிக்கை தான் இந்த டொலர் மூலமாக நடக்கின்ற வர்த்தகத்தை குறைத்து தங்கள் நாட்டு நாணயங்கள் மூலமாக செய்ய முயல்வது. அப்ப அதைத்தான் ட்ரம்ப் வந்து மிகவும் கடுமையாக எதிர்க்கின்றார். இந்த நாடுகளுக்கு எதிராக தான் பொருளாதார தடை விதிப்பேன் அது என்று சொல்லலாம். கடைசியில அந்த நாடுகள் யாவும் உண்மையிலே ஒற்றுமையாக, இந்த பிரிக்ஸ் நாடுகள் யாவும் உண்மையிலேயே ஒற்றுமையாக தங்களுக்கிடையே ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் நடந்தால் தங்களுக்கிடையே உள்ள நாணய பரிமாற்றத்தை தாங்களே செய்து அமெரிக்காவால் வருகின்ற பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த நாடுகளுக்கு இடையே ஒற்றுமை இல்லை. அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப ஐரோப்பிய நாடுகள் 18 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு நாணயத்தை, யூரோ என்ற நாணயத்தை உருவாக்கி இருக்கின்ற அந்த நாடுகளுக்கு பொதுவான பொருளாதார கொள்கை உண்டு. அந்த நாடுகளுக்கிடையே அந்த நாடுகளுடைய அவரேஜ் சராசரி பணவீக்கத்திலும் பார்க்க 2க்கு அதிகமான பணவீக்கத்தை அந்த உறுப்பு நாடுகள் எதிலையும் இருக்கக்கூடாது. இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சராசரி பணவீக்கம் 2.5 என்று சொன்னால் ஜெர்மனியின் பணவீக்கம் 4.5க்கு மேல போகக்கூடாது. அப்படி இருக்கிறது. அது மட்டுமில்ல, பட்ஜெட் டெபிசிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதீட்டு பற்றாக்குறை கூட ஒரு நாட்டினுடைய எல்லா நாடுகளுடைய சராசரியிலும் பார்க்க 2 விழுக்காட்டுக்கு அதிகம் இருக்கக்கூடாது. மற்ற நாடுகளுடைய வட்டி விகிதம் அப்படி இருக்க வேண்டும். ஆனால் இந்த பிரிக்ஸ் நாடுகள் பார்க்க போனோம் என்று சொன்னால் ரஷ்யாவில் வட்டி வீதம் 21 விழுக்காடாகவும் சீனாவில் வட்டி விழுக்காடு 5 விழுக்காடாகவும் இருக்கின்றது. அதாவது இந்த நாடுகள் தங்களுடைய பொருளாதாரம் தொடர்பாக ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதும் இல்லை. இந்த நாடுகள் தங்களுடைய இந்த நாடுகள் கூட உள்ள இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இப்ப சீனாவினுடைய தனிநபர் வருமானம் வந்து 2000 இந்தியாவுடைய ஒரு தனிநபர் வருமானம் 2000, சீனாவுடைய தனிநபர் வருமானம் இதிலும் பார்க்க பல மடங்கு, ரஷ்யாவோடது இன்னும் அதிகம். அப்ப அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமாளித்து கொண்டு இவர்களால் ஒரு பொது நாணயத்தை உருவாக்க முடியாது. அப்ப ட்ரம்ப் வந்து அவர்களை நீங்கள் உங்கள பாட்டுக்கு போன்று விட்டால் அவர்களே தங்களுக்குள் பிரச்சனைப்பட்டு அவர்களுடைய நாணய உருவாக்கம் தோல்வியில் முடிவடையும். ஆனால் மாறாக ட்ரம்ப் வந்து தன்னை ஒரு வீரனாக காட்டுவதற்காகத்தான் இப்படி சொல்லுகிறார்களுடைய மற்ற அந்த நாடுகள் தங்களுக்கு இடையிலே ஒரு நாணயத்தை சரியான முறையில் சிறந்த முறையில் உருவாக்கினால் அது நிச்சயம் அமெரிக்காவுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். அதுக்கு எதிராக அமெரிக்காவில் எதுவுமே செய்ய முடியாது. அதே போல ராணுவ தரப்பில் கூட அவர் ஒரு வித்தியாசமான அறிவிப்பை அண்மையில் வெளியிட்டிருந்தார். நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எங்களுடைய ராணுவம் எங்களின் பாதுகாப்புக்காக இனி உலக நாடுகளில் இருக்கும் அனைத்து படைகளும் அமெரிக்க படைகளை தான் நாட்டுக்குள் கொண்டு வர போகிறேன் என்று கூட அறிவித்திருக்கிறார். இதனால் உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் இருந்த சமாதானம் குலையுமா, இல்லை அவர்கள் இருப்பதால் பிரச்சனையா, இல்லை அவர்கள் வந்தால் இன்னும் பிரச்சனை ஆக்ரோஷமான எதிர்ப்புகள் கிளம்புமா?
அமெரிக்க படைகள் வெளியில் உலகமெங்கும் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு 750க்கும் மேற்பட்ட படைத்தளங்கள் இருக்கின்றன. இவையாவும் உலக மக்களுடைய நன்மைக்காக இல்லை, அமெரிக்கா தன்னுடைய உலக ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்காக தான் வைத்திருக்கின்றது. அதற்காக அமெரிக்கா பெருமளவு செலவழிக்கின்றது. ஆனால் அண்மை காலங்களில் அந்த செலவுக்கான நன்மையை அமெரிக்கா பெறவில்லை என்ற ஒரு கருத்து அமெரிக்கா மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அது உண்மைதான். அந்த அளவு இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இப்ப பிரித்தானியாவில் அமெரிக்காவுடைய படை இருக்கின்றது, ஜெர்மனியில் இருக்கின்றது. இப்படி பல ஐரோப்பிய நாடுகள்ல அமெரிக்காவுடைய படை இருக்கின்றது. இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கின்ற முழு படையும் வெளியேறினால் இந்த ஐரோப்பிய நாடுகள் சிறிய நாடுகள், அந்த ஒவ்வொரு நாட்டையும் ரஷ்யாவால சிறிது சிறிதாக ஆக்கிரமித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக போல்டிக் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற லத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா, அந்த 3 நாடுகளையும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ள அமெரிக்காவால் ரஷ்யாவால் கைப்பற்ற முடியும். அந்த அளவுக்கு அவைகள் சிறிய நாடுகளும். அதே போல ஹங்கேரியை கைப்பற்ற முடியும், பல நாடுகளை கைப்பற்றி. இப்போ ரஷ்யா ஒரு வலிமைமிக்க நாடாக, ஒரு பெரிய சந்தையை கொண்ட நாடாக மாறினால் அது அமெரிக்காவுக்கு தான் பாதகமாக முடியும். இறுதியில ஐரோப்பிய நாடுகளுடைய வலிமையின்மாத தன்மைன்னு சொன்னா அவை அந்த நாடுகள் சிறிய நாடுகள். இப்ப பிரித்தானியாவுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட ஈடான ஒரு நாடு, நிலப்பரப்பிலையும் குறைந்தது என்று கூட சொல்லலாம். அப்ப இந்த நாடுகளை தக்க வைப்பதற்கு, இந்த ஐரோப்பிய நாடுகளை, மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தக்க வைப்பதற்கு, அது ஒரு அமெரிக்காவுடைய சந்தைகளாக, அமெரிக்காவுக்கு மூலப்பொருள் விநியோகப்பொருளாக இருப்பதற்கு அது ரஷ்யாவிடம் கைப்பற்ற முடியாமல் இருக்கு. அப்ப அமெரிக்கா ட்ரம்ப் படைகளை வெளியேற்ற சொன்னாலும் அதை அமெரிக்காவுடைய உள்ளக அரசு, அந்த டீப் ஸ்டேட் அதற்கு அனுமதிக்க மாட்டாது. தற்போது உண்மையில அமெரிக்கா நடக்கின்ற போட்டி ட்ரம்புக்கும் டீப் ஸ்டேட்டுக்கும் இடையிலான மோதல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி அவர் அமையும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தரான எலான் மஸ்கையும் உள்வாங்கி இருப்பதாக அரசியல் புரசலாக தெரிய வந்தாலும் அது பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருக்கிறது. இவருடைய எலான் மஸ்கின் நிலை இவருடைய டொனால்ட் ட்ரம்பின் காலத்தில் அமெரிக்காவில் எந்த அளவு ஆதிக்கம் செலுத்தும் என்று கருதுகிறீர்கள்? அவருக்கு தற்போது வழங்கப்பட்ட பதவி டிஓஜிஇ, அந்த அமெரிக்காவினுடைய அரச நிறுவனங்கள்ல, அமைப்புகள்ல, படத்துறைகள்ல நடக்கின்ற அந்த முறையற்ற செலவீனங்கள், தேவையற்ற செலவீனங்களை எல்லாம் இல்லாமல் செய்து ஒரு திறன்மிக்க அரசாக அமெரிக்க அரசை மாற்றுவது, சில அரசு செலவுகளை குறைப்பது, அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி. அது புதிதாக உருவாக்கப்பட்ட பதவி. அது அவர் அமெரிக்காவினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று வெள்ளை மாளிகை என்ற முதன்மை அதிகாரி. அவர் தான் கிட்டத்தட்ட தலைமை அமைச்சர் மாறிவிட்டார். அவருக்கு கீழே தான் இவர் செயற்பட போகின்றார். அப்ப இவருடைய திட்டங்கள் யாவும், ஒரு எலான் மஸ்கின் திட்டங்கள் யாவும் ஒரு பல ஒரு கடுமையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அது எந்த தூரம் அதை அவரால் சாதிக்க முடியும் என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஏற்கனவே அவருடன் விவேக் ராமசாமி என்ற ஒருவரை இணைந்துதான் அவர் செய்வதாக இருந்தது. இதை எப்படி அவர் அந்த டிஓஜி என்ற அமைப்பு தொடங்க முன்னமே அவர்கள் இருவருக்கும் இடையிலே பிளவு விவேக் ராமசாமி தற்போது வெளியேறிவிட்டார். அது ட்ரம்புடைய நிர்வாகத்திலே அவருக்கு பங்கு இருக்க மாட்டாது என்று நினைக்கின்றேன். வேறு ஏதாவது பதவி கொடுத்தால் ஒழிய. இப்ப இது தொடக்கத்திலேயே கொள்கை முரண்பாடு வந்துவிட்டது. போக போக பல முரண்பாடுகளை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, எலன் மஸ்க் மற்ற அந்த சிலிக்கன் வேலி மில்லியனேர்ஸ், சிலிக்கன் வேலி பில்லியனேர்ஸோட கடும் மோதல்ல நிற்கின்றார். எல்லாம் எமக்கு தெரியும், நாங்கள் ட்ரம்பனுடைய பதவியேற்பு வைத்து பார்த்தோம் சொன்னால் அதில் முக்கியமாக நின்றவர்கள் எல்லோரும் அந்த உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களை, சிலிக்கன் வேலியை சேர்ந்த இலத்திரனிய தொழில்நுட்ப
சார்ந்தவர்கள் தான் முக்கியமாக நின்றார்கள். சுந்தர் பிச்சையே, எலன் மாஸ்க், மற்றது ChatGPT ஹெட் அவர்கள் தான் அங்கு முக்கியமாக நின்றார்கள். அப்ப அவர்களுடைய அரசாகத்தான் இது நடக்க போகின்றது. இப்ப எலன் மஸ்க்கு அங்கு அவர்களுடனும் ஒரு போட்டி முரண்பாடுகள் வரும். மற்ற கூகுள் ஓனரோட எல்லாரும் அவருக்கு போட்டி பிரச்சனை வருகின்ற. இப்ப எலன் மஸ்க் ஒரு சரியான வகையில செயற்பட முடியாமல் தான் இருக்கும். நல்லது. ஆனால் நிறைவாக ஒரு கேள்வி. இவர் இவ்வாறு உலக நாடுகளோடு முரண்படும் செயற்திட்டங்களை முன்வைக்கும் பொழுது அங்கே அமெரிக்காவிலேயே கலிபோர்னியா மாநிலம் முற்றுமுழுதாக இருந்து சாம்பலாகி கிடக்கின்றன. அந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு அறிவித்தலோ அவர்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளோ இதுவரை அவர் அறிவித்ததாக தெரியவில்லை. இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்ப வேற ஒரு நாட்டில் இப்ப இந்தியாவில் நடந்தா இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் உண்மையாக அந்த பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு தான் முதல் பயணம் செய்வார். வேறு பல நாடுகள் அது நடப்பதுண்டு. அது ஒரு உணர்வு பூர்வமானது. இப்ப இதற்கான மீள் கட்டுமானங்களுக்கு பெருமளவு நிதியை அமெரிக்கா ஒதுக்க வேண்டி இருக்கும் சொன்னா எல்லா அந்த காப்புறுதி நிறுவனங்களாலும் இந்த பேரிழப்புக்கு ஈடு செய்ய முடியாமல் இருக்கலாம். பல காப்புறுதி நிறுவனங்கள் பேங்க்ரப்டா போகலாம். அப்ப அந்த நிலையில இவர் அது மட்டுமல்ல, சில அதாவது பலர் அங்கே காப்புறுதி இல்லையா? இல்ல, காப்புறுதி இல்லாமல் அவர் பலர் அப்படி செய்வதுண்டு. அப்ப வீட்டு கடன் பெறாதவர்கள் கடன் இல்லாத பெறமாட்டார்கள். மற்றது ஏற்கனவே காப்புறுதி பெற்ற நிறுவனங்கள் அவர்கள் திவாலாய்ப்பு இருந்தால் அது அடுத்த காப்புறுதி எடுக்காமல் இருப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆள்களால அரசு உதவி அந்த மாநில மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட பிரதேச மக்களுக்கு தேவைப்படுகின்றது. அதற்கு எதுவும் இவர் செய்வதாக தெரியவில்லை. அவருடைய உரையிலேயோ எங்கேயோ அந்த விபத்தை பற்றியோ அந்த அனர்த்தத்தை பற்றியோ அவர்களுக்கான நிவாரணங்களை பற்றியோ இவர் எதுவுமே சொல்லவில்லை. அது அவருக்கு தேசிய அளவில் ஒரு பெரும் பின்னடைவை வருங்காலங்களில் ஏற்படுத்தும். நல்லது. இவ்வளவு நேரமும் அமெரிக்கா அரசியலை பற்றி மோடு கலந்து ஆலோசித்தமைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோடு பகிர்ந்தமைக்கும் உங்களுக்கு ரூபம் டிவி சார்பாகவும் என் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகள். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.